சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம்னா அதோட அடுத்த பாட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ டாடா மோட்டார்ஸ் அப்போ இருந்த நிலைமைக்கு அப்போது அவங்க போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே எடுத்த பிளான் படி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ரிஸ்க்கு, நம்ம பண்ணுறது இப்போது டாடா மோட்டார்ஸில் பண்ணுறது ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் மீட்டிங்கில் பேசினாங்க. பட் ரத்தன் டாட்டா அந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தான் நம்ம தயங்கி கிட்டத்தட்ட 50 வருஷங்களை வீணாக்கிட்டோம். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் ஆரம்பித்து 50 வருஷம் ஒரு இருக்கு 50 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் யோசிச்சு 50 வருஷம் வீணாக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டாரு ரத்தன் டாட்டா. இந்த முறை டாடா மோட்டார்ஸ்லேருந்து ஒரு நல்ல தரமான ஒரு உலகம் தரமுள்ள காரை உருவாக்கணும். அதற்கு எத்தனை பணம், நேரம், உழைப்பு செலவானாலும் பரவாயில்லை, நாம் இந்த காரை இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் ன்றது அவரோட எய்மாக இருக்குது. ஸோ அவருக்கோட எய்ம் என்னென்னா, டாட்டாவிலேருந்தும், ஏன்னா இந்தியாவில் அது வரைக்கும் இந்த மாதிரி தொழில்நுட்பம் இல்லை, இவங்களும் ஒரு 2 காரை பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லான்ச் இல்லை, ஆக்சுவலாக மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டைம் இவரோட ஃபவுண்டர்ஸோட கனவும் இதாக தான் இருக்குது, ஒரு பில்ட் பண்ணணுன்றது தான் கனவாக இருக்குது. எல்லாரும் இல்லை அப்படின்னாலும் இந்த முறை ரத்தன் டாட்டா என்ன பண்ணுறாரு, நம்ம எவ்வளோ இதுக்கான செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம இதை பண்ணியே ஆகிறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா ரத்தன் டாட்டாவுக்கு முன்னாடி இருந்த டாடா மோட்டார்ஸோட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்கள எல்லாருமே ஜேஆர்டி டாட்டா, சுமந்த் முல்காவர் 2 பேருமே டாட்டாவுக்காக ஒரு சொந்தமாக ஒரு காரை தயாரிக்கணுன்றது தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு, அவங்களோட கனவாக கூட இருந்துச்சு. அதற்காக பூனாவில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ரிசர்ச் சென்டர், ஆராய்ச்சி மையமே தொடங்கியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு சாதகமாக அமையல. ஸோ டெக்னாலஜி, நம்மகிட்ட அதுக்கு முன்னாடி கார் தயாரிப்பதற்கு தேவையான தொழில்நுட்பம், பின்புலம், அதுக்கான பேக்கப் எதுவுமே இல்லை, அனுபவமே இல்லை. எதனால் டாடா மோட்டார்ஸ் கார் தயாரிப்பு அந்த டைமில் கொஞ்சம் யார், ஜேஆர்டி டாட்டாவும் சுமந்த் முல்காவர் இருந்தாங்களே, அந்த டைமில் அவங்களுக்கு ஐடியா இருந்துச்சே தவிர, ஆராய்ச்சி மையம் தொடங்கியிருந்தாங்களே தவிர ப்ராஜெக்டை ஓரமாக தான் வச்சுருந்தாங்க. இதை ரத்தன் டாட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.